எல்லாமே சிம்பிள் ஒரு ஸ்விட்ச் கண்ட்ரோல்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரண்டில் எவ்வளோ தூரம் எட்டு வர்றது, அப்புறம் வந்து பேக்கில் கொண்டு போகிறது. ஸோ சென்டரில் வந்து இந்த ஒரு டேபிளாக வந்து கன்வெர்ட் பண்ண கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த டேபிள் வந்து ஒரு சிங்கிள் ஸ்டார்ட் ப்ரெஷ் பட்டன்லேயே வந்து இந்த டேபிள் அப்படியே கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு வந்து ஒரு கம்பார்ட்மெண்ட் டேபிளாகவே வந்து இது கன்வெர்ட் ஆகுது. ஸோ இது டைம் டேக்கிங், பட் இட்ஸ் அமேசிங். ஆம்பியன்ட் லைட் கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே வந்து இங்கே கொடுத்துருக்குற செட்டிங்ஸில் கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து நம்ம லைட்டோட பிரைட்னஸ் சேஞ்ச் பண்ணலாம், லைட்டோட கலரிங் சேஞ்ச் பண்ணலாம். அப்புறமா வந்து ஆம்பியன்ட் லைட் வந்து நம்மளுக்கு என்னென்ன கலர்ஸ் தீமில் வைக்கணும் அதை மாற்றலாம். as you can see, this is the lightings options. சீட்டிங் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு பேக்வேர்ட் ரொட்டேஷன் லாங் நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் உங்கள் சீட் வந்து அப்படியே வந்து ஃப்ரண்டில் வந்து. வெல்கம் பேக் டு த தமிழ் கார் டியூட் சேனல். எப்போவுமே நம்ம சேனலில் வந்து டிஃப்ரெண்டான கார்ஸ் பார்ப்போம். பட் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட். கார் இல்லை, இது ஜஸ்ட் ஒரு வேன். அண்ட் இட்ஸ் நாட் ஓன்லி த நார்மல் வேன், இட்ஸ் அ மேபேக். இன்னொரு மேபேக் தெரிஞ்சிருக்கும், மெர்சிடேஸ் ஒரு வேன் டைப், அதை ஸ்ப்ளெண்டர் வேன் அந்த மாதிரிலாம் பார்த்துருப்பீங்க. பட் இது வந்து மேபேக்கில் இருக்கிற ஒரு லக்ஸரியஸ் அண்டு டாப் அண்ட் லக்ஸரியஸ் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் மாடிஃபைட் பண்ண ஒரு வேனே சொல்லலாம். as you can see that Maybach symbol, this is you can see the symbol of luxury. இந்த வேனை பார்க்கும்போது ஒரு நார்மலான ஒரு வேன் டைப் மாதிரி தான் இருக்கும். ஸ்ப்ளெண்டர் வேன் நீங்கள் பார்க்கலாம். ஸ்ப்ளெண்டர் வேன் வந்து பெரிய சைஸ் அந்த பக்கத்தில் இருந்துகிட்டு இருக்குது. இது ஸ்ப்ளெண்டர் வேன் கம்பேர் பண்ணும்போது ஒரு சைஸில் பார்த்தா ஒரு சின்ன சைஸ் மாதிரி தெரியும். பட் இட்ஸ் நாட் அண்ட் ஸ்மால். ஐ வில் கோ அண்ட் ஷோ இன்சைட் வாட் இஸ் எக்ஸாக்ட்லி. வெல்கம் டு த இன்டீரியர். ஸோ இப்போ நம்ம இருக்கிறது வந்து மேபேக்கில் அண்ட் ஸ்பெஷலி லக்ஸரியஸ் மாடிஃபைட் காரோட இன்டீரியர்லாம் உட்காந்துட்டு இருக்கோம். ஸோ இது இருக்கிறது வந்து சென்டர் ரோவே இவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருக்கும் பாருங்கள். ஆக்சுவலி இதில் வந்து பேக் ரோவும் இருக்குது, ஒரு லாஸ்ட் ரோ சீட்டிங் கம்பார்ட்மெண்ட், அப்புறம் இந்த இடத்துல ஒரு ரோ கொடுத்துருக்காங்க. பட் இந்த சீட் வந்து டோட்டலி வந்து நீங்கள் வந்து இதை பேக் சைட் ரோவாகவும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து நம்ம 4 பேர் உட்காந்து ஒரு டிஸ்கஷன் பண்ணுற மாதிரி இருந்தாலுமே வந்து இந்த காரில் சேஞ்ச் பண்ணுறோம். அது எப்படி நான் பண்ணுறேன்னு காட்டுறேன். சீட்டிங் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு பேக்வேர்ட் ரொட்டேஷன் லாங் நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் உங்கள் சீட் வந்து அப்படியே வந்து ஃப்ரண்டில் வந்து. சீட்டோட ரொட்டேஷன் வந்து டைரெக்டாக அப்படியே சேஞ்ச் ஆகும். மை லெக்ஸ் வில் கெட் லாக்ட். ஸோ இதான் அந்த இன்டீரியர். இந்த இன்டீரியர் வந்து ஸ்பெஷல் கஸ்டமைஸ்டு லெதர் இன்டீரியர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து கஸ்டமரோட செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இதுக்கு வந்து இந்த கலர் செலெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த காரை வந்து ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எல்லா ஆப்ஷனுமே வந்து இந்த சீட்டிங் கண்ட்ரோல்லே கொடுத்துருக்காங்க. அண்ட் கப் ஹோல்டர், 2 சின்ன ஸ்மால் கப் ஹோல்டர், அப்புறம் வந்து இங்கே கொடுத்துருக்கிற ஸ்மார்ட் சார்ஜர், ஆல்சோ ஒயர்லெஸ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஸ்க்ரீன்ஸ் எல்லாமே வந்து ஆப்ரேட் பண்ணுறது, அப்புறம் இந்த ஆம்பியன்ட் லைட் கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே வந்து இங்கே கொடுத்துருக்கிற செட்டிங்ஸில் கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து நம்ம லைட்டோட பிரைட்னஸ் சேஞ்ச் பண்ணலாம், லைட்டோட கலரிங் சேஞ்ச் பண்ணலாம். அப்புறமா வந்து ஆம்பியன்ட் லைட் வந்து நம்மளுக்கு என்னென்ன கலர்ஸ் தீமில் வைக்கணும் அதை மாற்றலாம். as you can see, this is the லைட்டிங்ஸ் ஆப்ஷன்ஸ். ஸோ இந்த லைட்டிங்ஸே வந்து ஒரு லக்ஸரியான பேலஸ் கான்செப்டில் எப்படி கொடுத்துருப்பாங்களோ அதேமாதிரி ஒரு ஆன்டிக் டிசைன் லைட்டிங்ஸ் கொடுத்துருக்குறாங்க. as you can see, எல்லா பக்கமே லைட்டிங்ஸ், அப்புறம் கொடுத்துருக்குற ஸ்பீக்கர்ஸ், அப்புறம் கொடுத்துருக்க இன்டீரியர், இது இன்னுமே வந்து நெக்ஸ்ட் லெவல் லக்ஸரியஸ்க்கு எடுத்துகிட்டு போகுது. இதை பொறுத்த வரைக்கும் கம்பார்ட்மெண்ட் யூஸ்வலாக ஒரு மேபேக் நார்மல் காரில் இந்த மாதிரி வருமோ, ஒரு செடான்லாம் அந்த மாதிரி ஒரு ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து இந்த காரில் வந்து நீங்கள் இப்படி சீட்டை பேக் சைடில் சேஞ்ச் பண்ணிட்டா இதில் வந்து நீங்கள் இந்த சீட்டிங் கண்ட்ரோல்லே வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம். இந்த லெக் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே எங்கள் இதில் பண்ணலாம். இந்த சீட்டிங் வந்து டோட்டலாக வந்து இந்த லெக் சப்போர்ட், எல்லாமே சிம்பிள் ஒரு ஸ்விட்ச் கண்ட்ரோல்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரண்டில் எவ்வளோ தூரம் எட்டு வர்றது, அப்புறம் வந்து பேக்கில் கொண்டு போகிறது. ஸோ இந்த சீட்டையுமே வந்து எவ்வளோ ஃப்ரண்டில் மூவ் பண்ணால் ஃப்ரண்டில் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ சென்டரில் வந்து இந்த ஒரு டேபிளாக வந்து கன்வெர்ட் பண்ண கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த டேபிள் வந்து ஒரு சிங்கிள் ஸ்டார்ட் ப்ரெஷ் பட்டன்லேயே வந்து இந்த டேபிள் அப்படியே கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு வந்து ஒரு கம்பார்ட்மெண்ட் டேபிளாகவே வந்து இது கன்வெர்ட் ஆகுது. ஸோ இது டைம் டேக்கிங், பட் இட்ஸ் அமேசிங்.
ஸோ இதை வந்து இதோட ஒரு சிங்கிள் பட்டன்லேயே வந்து இதை ப்ரெஸ் பண்ணி ஒரு டேபிள் மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து இதை அது சேம் ஒரு சிங்கிள் பட்டனில் ப்ரெஸ் பண்ணால் இது வந்து அகைன் இட் வில் கோ இன்சைட். அது மாதிரி இந்த சீட்டிங்ஸுமே வந்து நம்மளுக்கு இப்படி 2 பேர் ஒரு லாங் ட்ரைவில் போயிட்டு இருக்கும்போது இப்படி பேசிகிட்டு இருக்கணும்னா இப்படி நம்ம சீட் வச்சுக்கலாம். இப்போ இந்த சீட் வேணாம் ஃப்ரண்டில் போகணுன்னா ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் பட்டனில் 2 சீட்டுமே பேக் சைடில் கன்வெர்ட் ஆகி ஃப்ரண்டில் கன்வெர்ட் ஆகி ஃப்ரண்ட் சைடை ஃபோர்ஸிங் பண்ண மாதிரி இருக்கும். டிவியுமே பார்த்தா ஒரு பெரிய டிவி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இட்ஸ் நாட் அ ஸ்மால் டிவி, இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் பிக் டிவி. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன வேனுக்கு இந்த டிவி வந்து நல்லா பெருசாகவே தெரியுது. மெர்சிடிஸ்க்கு ஒன்று ஸ்டாண்டர்டான கிளாசிக் கொடுத்துருக்காங்க. அந்த ஃப்ரண்டில் கொடுத்துருக்குற டிசைன்ஸ், அப்புறம் இது கொடுத்துருக்குற மேபேக் கிரில். ஸோ வண்டி பெருசாக இருக்கிறதுனால வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸுமே வந்து நல்லா லென்த்தாக கொடுத்துருக்காங்க, ஹைட்டாக கொடுத்துருக்காங்க. பொதுவாக வந்து இந்த மாதிரி வேன் டைப் கார்ஸில் வந்து கொஞ்சம் சில கார்ஸில் வந்து சின்னதாக கொடுப்பாங்க ஒரு லக்ஸரி லுக்காக. பட் இந்த மாதிரி கொடுத்துருக்கனால எல்லா இடத்துமே இது வந்து கன்வீனியண்ட்டாக எடுத்து போக முடியும். அண்ட் ஃப்ரண்டில் கொடுத்துருக்குற லைட்ஸுமே வந்து பயங்கர எலகண்ட்டாக அண்ட் இண்டிவிஜுவல் கிரிப்பிங்காக கொடுத்துருக்காங்க. இதுவுமே காரை வந்து இன்னும் ஒரு நெக்ஸ்ட் லெவல் லக்ஸரி ஸ்டேஜ்க்கு எடுத்துகிட்டு போய் காட்டுது. இந்த வேனை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு லக்ஸரி ஸ்டேட்டஸில் நினைக்கிறவங்க, அப்புறம் வந்து ஒரு ப்ரைவேசியாக வந்து லாங் ட்ரைவ் போகிறதுக்கு, அந்த மாதிரி விஐபிஎஸ் யூஸ் பண்ணுறதுக்குலாம் இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் செலெக்ஷன். அண்டு ஸோ இந்த கார் பொதுவாக வரும்போதே இந்த வேன் நார்மலாக வரும். பட் இதை வந்து இன்னுமே நெக்ஸ்ட் லெவலுக்கு இதை மாடிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இட்ஸ் லுக் அமேசிங்.